ഹായ് വെൽക്കം ബാക്ക് ടു പ്രതി ഡയറീസ്. സോ ഇന്ന് നമ്മൾ കാണാൻ പോകുന്നത് ദൃശ്യം 3ന്റെ ട്രെയിലർ. ஓகே நாங்க 1 and 2 ஓட பிக் ஃபேன். டெஃபினெட்லி ரெண்டு பேரும் பார்த்துட்டோம். கரெக்ட். நான் வந்து ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி பல ரியாக்ஷன்ல சொல்லியிருப்பேன். நான் வந்து லாலேட்டானோட ஃபர்ஸ்ட் மூவி பார்த்தது வந்து திருஷ்யம் தான். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த படம் முடிகிற வரைக்கும் நான் அந்த டெட் பாடி ஒரு எங்க தான் வச்சிருப்பான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நான் கெஸ் பண்ணல ஆக்சுவலா. திடீர்னு அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வருவார் பாரு, நான்லாம் டென்ஷன் ஆயிட்டேன். அடச்சா இது யோசிக்கவே இல்லையடான்ற மாதிரி பயங்கரமான ஒரு ஒரு ரிவீல் அது. அதனால அந்த படம் வந்து எனக்கு என்ன சொல்றது, ஒரு ஒரு நல்ல ஒரு மெமரி இருக்கு எனக்கு அந்த படத்துக்கு. ஸோ அதனால 2 நான் பார்த்துட்டேன். 2 எனக்கு பிடிக்கும். அதுல இருந்து இவங்க இந்த படத்தை எங்க கொண்டு போக போறாங்கன்னு யோசிச்சாலே எனக்கு அது வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் அவங்க கரெக்டாக கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதை எப்படி டெவலப் பண்ணுவாங்கன்னு யோசிக்கும் போது எனக்கு வந்து தெரியல. ஸோ அதனால நம்ம இதோட ட்ரெய்லர் வந்திருக்கு, அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். திருஷ்யம் 3 அஃபிஷியல் டீசர் தான். யா, ஸோ நம்ம இப்போ டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். 2013 ഒരു സാധാരണക്കാരനാണ്. എന്റെ ഭാര്യയും മക്കളും അടങ്ങുന്ന ഒരു കൊച്ചു ലോകം. ആ സ്വകാര്യതയിലേക്ക് ക്ഷണിക്കപ്പെടാതെ ഒരു അതിഥി വന്നു. ഞങ്ങളുടെ കുടുംബം ശിഥിലമാക്കാൻ ഇതെല്ലാം പടമേ ഇല്ല. ഇനി ഒരിക്കലും തിരിച്ചു വരില്ല എന്ന ഉറപ്പോടെ എന്നേക്കുമായി ആ അതിഥിയെ ഞങ്ങൾ മടക്കി അയച്ചു. 21 ல தான் 2. Yeah. സത്യത്തിൽ നമ്മൾ അയാളെ അല്ല നിരീക്ഷിച്ചുകൊണ്ടിരുന്നത്, അയാൾ നമ്മളെ. ജനിച്ചപ്പം മുതൽ തുടങ്ങിയതാണ് എന്റെ യുദ്ധം. സ്വന്തമെന്ന് പറയാൻ ആരുമില്ലായിരുന്നു. കഷ്ടപ്പെട്ട് അധ്വാനിച്ച് ഞാൻ സ്വന്തമാക്കിയതാണ് എന്റെ കുടുംബം. അത് തകരുമെന്നൊരു ഘട്ടം വന്നപ്പോ മുന്നും പിന്നും ചിന്തിക്കാതെ പ്രവർത്തിച്ചു പോയി. അതിനിടയിൽ ആരൊക്കെ വേദനിക്കുന്നെന്ന് ഞാൻ മനസ്സിലാക്കില്ല. പേടിയാ സാറേ, ഇതുപോലെ ഇനി ആരൊക്കെ ഉണ്ടെന്ന് എനിക്കറിയില്ല. Oh my god. எல்லாம் வளர்ந்துட்டாங்க. ஆண்டனி பெருமாவு, ஜீது ஜோசப். ஓ 21st. ஓகே. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீசர். ஆக்சுவலா இதுல சொல்றது உண்மைதான். எப்படியோ அவங்க ஒரு கொலை பண்ணிட்டாங்க. ஆனா வந்து இன்னும் அதுக்கான அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் எதுவும் கிடைக்கல, ஏன்னா அவங்க தப்பிச்சிட்டாங்க. பட் ஆனா எப்போ மாட்டுவோமோன்ற அந்த ஒரு பயம் இருக்கும்ல, அந்த பயம் வந்து போற வரைக்கும் அந்த ஒரு கில்ட் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அண்ட் ஆல்சோ இன்னும் நம்ம மாட்டலையா, ஸோ எப்ப வேணா மாட்டலான்ற அந்த ஒரு பயமும் அவங்களுக்கு இருக்கு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு அதை வச்சுதான் இந்த படம் இருக்க போதும்னு. ஸோ மலையாளத்துல சொன்னா அந்த குற்றபோதம். ஸோ அந்த ஒரு குற்றபோதத்திலேயே ഉരുകി ഒരാള് ഫീൽ ചെയ്യുന്നുണ്ടെങ്കിൽ അത് ഇതായിരിക്കും. അതായിരിക്കണം ദൃശ്യം 3 എന്നാണ് மை ஒப்பீனியன். ஸோ எப்படி இருக்க போகுது, என்ன அந்த கில்ட்டில் என்னெல்லாம் அவர் ஃபீல் பண்ணுறாரு, என்னெல்லாம் கன்ஃபஸ் பண்ண போகிறாரு, அதெல்லாம் தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் டெஃபினெட்லி எனக்கு வந்து இது வந்து ஒரு இமோஷனல் ரைடாக இருக்கும்னு தோணுது. லைக் நம்மளையும் ஃபீல் பண்ண வைப்பாரு. வை ஷுட் ஹி, இது எதனால இவங்க வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க. டெஃபினெட்லி ஃபார் ஹிஸ் ஃபேமிலி, அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க மொத்தமா. ஸோ அவர் வந்து இந்த டீசர்லேயே சொல்லியிருப்பாங்க, சின்ன வயசுலேருந்து எதுவுமே இல்லை, எனக்கு ஒரு ஃபேமிலின்னு கிடைச்சது இதுதான். ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணா பண்ணுவார். So definitely George is not a common man. அது பட் இன்னொன்னு, அவங்க அம்மாவும் காமன் மேன் கிடையாது. அவங்க வந்து வெறித்தனமா எப்போ மாட்டுவேன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது அதுவும் ஒரு நியாயம் இருக்குல்ல, ஏன்னா என்னாச்சுன்னு இன்னும் தெரியல. அப்போ வந்து அவங்களும் அதை விட மாட்டாங்க. ஸோ பிளஸ் அந்த போலீஸ்கார இன்னொருத்தர் பார்த்து தெரியுமா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு, அவரையும் காமிச்சாங்க இந்த டீசர்ல. அவர் யாருன்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில்
ஸோ அவரும் எனக்கு தெரிஞ்சு விடுற மாதிரி தெரியல. ஸோ இந்த அப்போ என்னதான் ஆயிருக்கும்ன்ற மாதிரி மேபி அந்த ஃபைலை வந்து ரீஓபன் பண்ணி ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணி ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால எது வேணா நடக்கலாம், எனக்கு தெரியல. நம்ம டீகோட் பண்றது ஒண்ணு, ஜீத்து ஜோசப் பண்ணி வைக்கிறது ஒண்ணு. ஸோ டெஃபினட்டா நம்ம மூவி பார்த்துட்டே அது எப்படி இருக்குன்றத we will conclude. Maybe Drishyam 3 should be a conclusion. Yeah. ஸோ அதுலயும் நம்மள வந்து அப்படியே அப்ரப்டா விட்டுட்டாங்கன்னா அவ்வளவுதான். ஆனா பார்ட் 2லயே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நல்ல ஒரு படம் எடுக்கிற மாதிரி ஒரு பாவலா காட்டி கடைசியில பாத்தீங்கன்னா அந்த போனை வந்து என்ன பண்ணுவாரு, கெமிக்கல் ஊத்தி அழிச்சிடுவாரு. கரெக்ட். ஸோ அதனால அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா கிட்டயும் வந்து மறைமுகமா லைக் அவரு செத்து போயிட்டாருன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். அதுவே நான் வந்து ஒரு க்ளோஷர் தான் நினைச்சேன். பட் ஆனா தெரியல பார்ட் 3ல வந்து இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு. ஸோ நம்ம பார்ட் 3 பார்த்துட்டு எமோஷனல் ரைடா இருக்கும் டெஃபினட்டா. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. லைக் அவரு ஜார்ஜ் ஃபீல் பண்றாரு, என்னால இப்படி ஒன்று ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்னெல்லாம் யாரெல்லாம் இப்படி இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு 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 பாயிண்ட் சொல்லி தான் முடிச்சிருக்காரு. ஸோ டெஃபினட்டா எனக்கு தோணுது ஒரு சஸ்பென்ஸ் அது ஒரு சைடு இருந்தாலுமே டெஃபினட்டா இது ஒரு எமோஷனல் ரைடா தான் இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் திஸ் மூவி. வேற ஏதாவது டீசர் ஆர் ட்ரைலருக்கு நாங்க ரியாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் வந்து எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க வந்து படிச்சுட்டு அதுக்கும் ரியாக்ட் பண்ணுவோம். இந்த வீடியோக்கு நாங்க கொடுத்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பிரதி டைரிஸ். Bye.